உங்களையும் உங்கள் நண்பர்களையும் சந்திப்பதற்கு எங்கள் அரசர் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். நாங்க ஒரு முக்கியமான வேலையை போய்கிட்டு இருக்கோம், அதனால அவரை சந்திக்க வர முடியாது. சாரி சொல்லிடுங்க. மன்னிக்க வேண்டும். மன்னரின் கட்டளை நிறைவேற்றியாக வேண்டும். நிலைமை தெரியாம கூப்பிடும் போதுதான் கடுப்பா இருக்கும். இருந்தாலும் அவர்கிட்ட வரேன்னு சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல மிஸ்டர் ஃபாக், இது உங்க வீட்டை விட ரொம்ப பெருசா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவரு ரசனை உள்ளவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. யார் சொன்னது? நல்லாவே உடைஞ்சிருக்கு. எங்க இருக்காரு உங்க அரசர்? அவருக்கு இசையிலையும் ஆர்வம் அதிகம் போல இருக்கு. இந்த இடத்துக்கும் நாம வந்த வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தேவையில்லாம நாம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ நினைக்கிறேன். இங்க வந்ததுக்கு சில போட்டோஸ் எடுத்துட்டு போலாம். அதை தவிர வேற எந்த லாபமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்படி உங்களை சந்திப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தாங்கள் விதியை நம்புகிறீர்களா? ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தவங்களை வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர்றதுதான் விதினா அதை நம்பித்தான் ஆகணும். ஃபாக் அவர்களே, சிரமத்திற்கு மன்னிக்கவும். இந்த பேரழகியை பார்க்கும் பொழுது தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவதையை போல் இருக்கிறார்கள். தங்களைப் போல் ஒரு அழகியை இதுவரை நான் இந்த பூமியில் கண்டதில்லை. Thank you very much. இந்த மாதிரி அவனாவது உட்கார்வனா? நான் உட்கார்ந்திருக்கேன் பாத்ரூம்ல. அத பாரு. வேண்டாம், அதை தொடாதீர்கள். இதை நான் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றேன். இல்ல, நான் தொடல. கையத எதுவும் செய்ய வேண்டாம். இது நீங்க தானே? நான் தான். எப்படி உள்ளது? இவ்வளவு அற்புதமான உடலமைப்பு நான் பார்த்ததே இல்ல. தற்போது எனது உடலை இதைவிட திடகாத்திரமாய் வைத்துள்ளேன். இது உங்க பிறந்த நாளுக்கு வந்த பரிசுன்னு நினைக்கிறேன். சரியாக சொன்னாய். ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி ருதன். நமக்காக விருந்து காத்திருக்கு. எஸ். அருமை நண்பர்களே, தாங்களும் கலந்து கொள்ளலாம். மன்னிக்கணும், எங்களுக்கு வேற முக்கியமான வேலை. இல்ல, நாங்க வரோம். ஆனா ரொம்ப நேரம் இருக்க மாட்டோம். இதற்கு முன் இது போன்ற ஒரு விருந்தில் கலந்து கொண்ட பொழுது தண்ணீரில் எனது ஆடைகள் அவிழ்ந்து விட்டது. இதைப் போலவே பெரிய அரசர்கள் முன்பு விருந்துண்ணும் போது பல முறை அவமானத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன். இது போன்ற அவமானத்தை தாங்கள் சந்தித்ததுண்டா? என்ன உன்ன மாதிரி இழிச்ச வாங்கியா? அருமை நண்பரே, தாங்கள் ஏதோ ஆராய்ச்சி செய்வதாக கேள்விப்பட்டேன். அது வரப்போற தலைமுறையினருக்காக புது இயந்திரங்களை கண்டுபிடிக்கிற முயற்சியில நான் ஈடுபட்டிருக்கேன். நானும் ஆராய்ச்சியாளன் தான். வறண்ட நிலத்தில் எப்படி விவசாயம் செய்வது என்பதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். எனது மக்கள் எப்பொழுதும் வறுமையால் துன்பப்படக்கூடாது. உங்க என்ன உண்மையிலேயே ரொம்ப நல்ல எண்ணம் தான். மிஸ்டர் ஃபாக் ஷூ வச்ச சக்கரம் கண்டுபிடிச்சிருக்காரு. அது சக்கரம் வச்ச ஷூ. இல்ல, வளரிட்ட. மோனிகா, நீங்கள் சிரிக்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். அவங்க ரொம்ப நாளா எங்களோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால முன்ன இருந்ததை விட இப்ப அழகுல கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உட்கார்ந்து ஓவியம் வரையும் போது அழகா தெரிவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில ஈடுபட்டு கவனம் செலுத்துறப்ப இன்னும் அழகா தெரிவாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா அவங்க என்ன கவர்ந்துட்டாங்கன்னு சொல்லணும். அவங்க என்ன ஈர்த்துட்டாங்க. இல்ல, ஈர்க்கப்பட்டுட்டேன். நீங்கள் ஈர்க்கப்பட்டதில் ஆச்சரியமில்லை. மன்னர்களே மதிமயங்கும் பேரழகி இவள். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. எங்களுக்கு விருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ஹாப்பி. இங்க எங்களுக்கு பொழுது போனதே தெரியல. நாங்க உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகும். ஆமா, நீங்கள் தாராளமாக புறப்படலாம். ஆனால் மோனிகா என்னுடனேயே இருப்பார். எனது மனைவியாக. என் 7வது மனைவியாக. என்னது 7வது மனைவியா? வாரத்திற்கு 7 நாட்கள் தானே.
செவ்வாய்க்கிழமை உனக்கு ஓகேயா? மிஸ்டர் ஃபாக்ஸ், இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அனுமதி தர நீயா? என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இல்லை என்றால் இப்ப எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க? நாங்க 2 பேரும் தானே போறேன்னு சொன்னோம். போயிட்டு வரோம் அரசே. மிஸ்டர் ஃபாக்ஸ். எதையாவது மறந்து விட்டீர்களா? குட் பை. தேங்க்யூ. வேண்டாம்! கிட்ட வராதீங்க. வந்த கீழே போட்டு உடைச்சிருவேன். போட்டு விடாதீர்கள். அந்த சிலையை உயிரின் மேலாக பாதுகாக்கிறேன். நீ இந்த பக்கம் வந்துரு மோனிகா. ஆயுதங்களை கீழே போட சொல்லு. ஆயுதங்களை போடுங்கள். எல்லாரையும் ஓட சொல்லு. ஓட சொல்லு சீக்கிரம். செல்லுங்கள். போயிடுங்க. யாராவது கிட்ட வந்தீங்க அப்புறம் நான் மோசமானவன் ஆயிடுவேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய் கை அவர்களை விடாதீர்கள். உடஞ்ச கை வைங்க. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ஃபாக்ஸ். இருக்கட்டும். என் டைம் எவ்வளவு வேஸ்ட் ஆயிடுச்சு தெரியுமா? இதனால தான் என் கூட உன்னை கூட்டிட்டு வர மாட்டேன்னு. கதவை குடையுங்கள். அந்த கை எனக்கு வேண்டும். குடையுங்கள் கதவை.